காத்தான்குடியில் 18 வயதை கொண்ட ஒரு இளம் பெண் கணவனால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். என்னுடைய வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. அதாவது இந்த காத்தான்குடி என்ற மாவட்டத்தில் அதிகமாக முஸ்லிம் மக்களே வாழ்வார்கள். அந்த வகையில் அங்கு காணப்படுகின்ற ஒரு 18 வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த பெண் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயின் அரவணைப்பிலேயே வாழ்ந்து கொண்டு வந்துள்ளார். ஆகவே குடும்பத்தினுடைய கஷ்டம் காரணமாக தாய் வெளிநாடுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் இந்த பெண் உறவினர்களுடன் இருந்துள்ளார். அந்த வகையில் அங்கு சென்ற தாய் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சிறுக சிறுக பணத்தை சேமித்து, அது மட்டுமல்லாது சில தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன், சில குறித்த நல்லுள்ளங்களின் உதவியுடனும் ஒரு அழகான வீட்டினையும் கட்டி மகளுக்கு 2024ஆம் ஆண்டு ஒரு நபரை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். அதாவது அந்த நபரும் அந்த காத்தான்குடி மாவட்டத்திலேயே உள்ள ஒருவர் தான். அவ்வாறு திருமணம் முடித்ததன் பின்னர் இந்த பெண்ணுக்கு பல்வேறு வகையில கொடுமைகள் இடம்பெற்றுள்ளது. அதாவது கணவனுடைய தாய் மற்றும் தங்கை இவர்களாலேயே இந்த பெண்ணுக்கு பல்வேறு சித்திரவதைகள் இடம்பெற்றுள்ளது. இதனை அறிந்த வெளிநாட்டில் காணப்பட்ட தாய் உடனடியாக ஊருக்கு திரும்பி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் இரு தரப்புகளையும் அழைத்து இரு தரப்புகளுக்கும் சில கருத்துக்களையும் தெரிவித்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளார். இருப்பினும் கணவர் தாய் மகளுக்கு வழங்கிய வீட்டினை சுமார் ரூபாய் 65 லட்சம் பெறுமதிக்கு விற்றுவிட்டு அவருடைய தாய் வீட்டுக்கு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் அங்கு அவருக்கு பல்வேறு வகையான கொடுமைகள் இடம்பெற்றுள்ளது. அதாவது இவ்வாறு இவருக்கு கொடுமைப்படுத்துகின்ற விடயங்கள் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த வீட்டின் ஒரு அறைக்குள்ள சிறை போன்று கம்பிகள் அடைக்கப்பட்டு அதனுள் அந்த பெண்ணை அடைத்து வைத்துள்ளார்கள். இதனால் அந்த பெண் பல்வேறு வகையான சித்திரவதைகளை அனுபவித்துள்ளார். இருப்பினும் கிராம உத்தியோகஸ்தர் அயலவர்களினுடைய உதவியுடன் போலீசார் அந்த பெண்ணினை தற்பொழுது மீட்டுள்ளார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை கேட்கும் பொழுது மனது மிகவும் வேதனை அடைகிறது. அதாவது கணவர் தன்னுடைய மனைவிக்கு இவ்வாறான கொடுமைகளை செய்கிறார். அது மட்டுமல்லாது இவரை கொடுமைப்படுத்தியவர்களும் பெண்கள் தான். அவ்வாறு இருக்க ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளில் யாரும் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு அந்த பெண்ணுடன் வாழ விருப்பம் இல்லை என்றால் தயவு செய்து விலகிவிடுங்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஒருபோதும் ஈடுபட வேண்டாம். ஆரம்ப காலங்களில் பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது பெண் சுயமாக தனித்து வாழ பழகிவிட்டாள். அதாவது பல்வேறு சாதனைகளையும் தற்பொழுது பெண்கள் அதிக அளவில் படைத்து வாரார்கள். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளும் பல்வேறு இடங்களில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. முடிந்த அளவு இவற்றை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது. அது மட்டுமல்லாது பாடசாலைகளானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தினால் தற்பொழுது ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பாடசாலை மட்டங்களில் 3ஆம் தவணை பரீட்சையானது நடத்தக்கூடாது என்றும், இவ்வாறு நடக்கின்ற பாடசாலைகளில் அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை தெரியாதவர்கள் பாடசாலைகளில் தெரியப்படுத்துங்கள். அதாவது ஓயல் மாணவர்களுக்கு மாத்திரமே 3ஆம் தவணை பரீட்சையானது நடத்தலாம், ஏனைய மாணவர்களுக்கு நடத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சாதாரண பரீட்சை மாணவர்களுடைய பாடங்களானது 7ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது காணப்படுகின்றது மொத்தமாக 9 பாடங்கள். இருப்பினும் கட்டாய பாடமான தமிழ், ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், சமயம் கட்டாய பாடமாகவும் ஏனைய பாடங்களில் 2 பாடங்களை மாணவர்கள் தேர்வு செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் நாட்டில் ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக 2026ஆம் ஆண்டு இந்த பாடத்திட்டமானது மாற்றமடையாது. தற்பொழுது காணப்படுகின்றது போலவே காணப்படும். இருப்பினும் 2027ஆம் ஆண்டு மாறக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. நன்றி சொந்தங்களே, தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியுடன் இணைந்திருங்கள்.